தோழர்களே, ரோடு கான்ட்ராக்டில் திருடலாம், பாலம் கட்டுறதுல திருடலாம், பூங்கா கட்டுறதுல திருடலாம். கிட்னி திருடுறவனை காப்பாற்றுற கவர்மெண்ட்டை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஏழை ஜனங்க தானங்க கிட்னி விற்கிறாங்க. 4 லட்ச ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு அந்த கிட்னியை விற்று சம்பாரித்து அதில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கிக்கிட்டு சுற்றுறானுங்களே. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது பேச்சில் ஜல்லிக்கட்டு தொடர்பாக குட்டி கதை ஒன்று தெரிவித்தது குறித்து நடிகை ஜூலி சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுதில்ல. வீடியோவாக வெளியிட்ட நடிகை ஜூலிக்கு நேர் எதிர் கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் எழுந்தன. இந்த நிலையில்தான் கிட்னி விற்பனை மோசடியில் செவிலியராக பணியாற்றிய நடிகை ஜூலிக்கு தொடர்பு இருப்பதாக கூறி சமூக வலைதளத்தில் வீடியோக்களும் வெளியாகின. ஜூலி அக்காவுக்கு பாவம் ஏதாவது பண்ணுங்கயா. அவங்க என்னென்ன பண்றாங்க தெரியுமா? உங்களோட ஒரு கிட்னிக்கு 5 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாத்தி உங்களோட கிட்னி உருவன கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த நர்ஸ் ஜூலியோட டீம் ஒன்று இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த கிட்னி முறைகேடுல ஒரு மீடியேட்டரா, அதாவது புரோக்கரா இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வெளில வந்திருக்கு. இப்பவே கண்ணை கட்டுது. சில தனியார் மருத்துவமனைகள் இது போல் கிட்னியை திருடி தான் பொழப்பே நடத்துகிறாங்க. அப்படி திருச்சியைச் சேர்ந்த செதார் மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், பெரம்பலூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 மருத்துவக் கல்லூரிகளும் இதுபோல் கிட்னி திருட்டில் ஈடுபடுகிறது என்ற தகவல் முதல் முறையாக கடந்த ஆகஸ்ட் 2025 ஊடகங்களில் வெளிவருகிறது. சின்னதாவே செய்ய மாட்டேங்களாடா? லைட்ல கை வச்சா பரவாயில்ல, சுவிட்ச்ல கை வச்சா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கை வைக்கிறது. ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க தான் கிட்னி யாருக்கு தேவை இருக்கோ அவங்களை டைரக்டா அப்ரோச் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபாயும் முன்பணமா வாங்கிடுறாங்க. ஏதாவது ஏழை எளிய மக்கள் இருப்பாங்கல்ல பண கஷ்டத்துல, அந்த ஏழை எளிய மக்களை பிடிச்சி அவங்களோட கஷ்டங்களை அறிஞ்சு அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அவங்களோட கிட்னியை வாங்கிடுறது. ஆக்சுவலா இந்த செயலே சட்டத்துக்கு புறமானது, இல்லீகல். அந்த கிட்னி தேவைப்படுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க டைரக்டா ஜிபேல 1 லட்ச ரூபாய் 50-50 ஒரு சின்ன அட்வான்ஸா பண்ணிடுறாங்க. இந்த பரராஜா உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? 2022 நவம்பர் மாதத்துல இந்த சம்பவம் நடக்குது. இந்த பர்டிகுலர் உறுப்பு மாற்றம், அதாவது இந்த டிரான்ஸ்பிளான்ட் எங்க நடந்திருக்குன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட திருச்சியில் இருக்கிற திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய தனலட்சுமி ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல் தான் நடந்திருக்கு. வழக்கமா இந்த ரியாக்ஷன் அவன் தானே கொடுப்பான், நீங்க அங்கிள் கொடுக்குறீங்க. கிட்னி தேவைப்பட்ட நபர் ஒருவர் 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஏமாந்து விட்டதாகவும், ஆனால் தங்களுக்கு கடைசி வரை கிட்னி வரவில்லை என ஆடியோவில் பேசியுள்ளார். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. இல்ல மேம், எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்ப நீங்க கிட்னிக்காக 15 lakhs கொடுத்தீங்க. இப்போ கொடுத்து பொருத்துனதுக்கு அப்புறமா ஃபெயிலியர் ஆகி அவங்க டிசீஸ்ட் ஆயிட்டாங்க. எதுவுமே நடக்கலையே, எனக்கு வரவே இல்ல. ஓ, கிட்னியே வரல, கிடைக்கலையா? வரல, எங்க 2 பேருக்குமே கிடைக்கல. அவங்களுக்கும் கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. எங்கடா இந்த ஏரியால தான் இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். மற்றொரு ஆடியோவில் ஜூலியின் நெருங்கிய தோழியான ஷர்மிளாவும் அவரது கணவரும் கிட்னி தேவைப்படும் நபருக்கு உதவிதான் செய்ததாகவும், அதற்கு அந்த நபர் அன்பளிப்பாக 2 முறை 50,000 ரூபாயாக மொத்தம் 1 லட்சம் ரூபாயை அனுப்பி வைத்ததாக ஷர்மிளா பேசியுள்ளார். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இவை அனைத்தும் பெரம்பலூரில் இயங்கி வரும் பிரபல தனியார் மருத்துவமனையில் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. புடிங்க சார் அவனை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. முடியாது சார். ஷர்மிளாவின் கணவர் இது குறித்து பேசிய ஆடியோவில், இந்த கிட்னி விஷயம் அனைத்தும் ஜூலிக்கு தெரியும், அவர் செவிலியராக இருந்த போதும் இது சட்டத்திற்கு புறம்பானது என தங்களை தடுக்கவில்லை எனவும் பேசியுள்ளார். கிட்னி விஷயம்லாம் தெரியும்ல, சொப்னாக்கு கிட்னி அரேஞ்ச் இதெல்லாம் தெரியும்ல. யாருக்கு பிரதர்? ஜூலிக்கு. அது தெரியும். ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா. அதுதான் சொல்றேன், அந்த பொண்ணு ஒரு நர்ஸ், எப்படி அவங்க அலோவ் பண்ணாங்க? அவங்களுக்கு தெரியாது அது இல்லீகல். நான் இப்ப எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானா இருந்தா சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல எவனா இருந்தாலும், யோ நீ ஹெல்ப் பண்ணலையா, நீ இல்லீகல் பண்றியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இத்தனைக்கு அந்த பொண்ணு நர்ஸ் வேற, நர்ஸுக்கு தெரியாதா? பாதிக்கப்பட்ட பெண் இது குறித்து தெரிவித்ததால் ஜூலியின் தோழியான ஷர்மிளா அவரை மிரட்டியதாகவும் ஆடியோ வெளியாகி உள்ளது. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா.
ஆனால் தமிழக அரசு எஃப்ஐஆர் போடவில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இது போன்ற கிட்னி திருட்டு நடந்த போதெல்லாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடலங்க. ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாம மச்சான். இந்த தனலட்சுமி சீனிவாசன் குழுமத்தை திமுக அரசு ஏன் காப்பாற்றுகிறது என்றால், கல்லூரி இவர்களோட மணி லாண்டரிங்க்கு பெரிய அளவில் உதவுகிறது. ஓ, அப்படியா விஷயம்? எப்படி உதவுகிறது என்று கேட்டால், நீங்கள் ஒரு மலேசியாவில் அல்லது வேறு ஒரு மூன்றாம் உலக நாடுகள், ஏதாவது பங்களாதேஷ்னு வச்சுக்கோமே, சிகிச்சைக்காக இங்கே தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சை பெறுகிறீர்கள். உங்கள் சிகிச்சையோட மொத்த செலவு 3 லட்சம், 95 லட்சம் செலவாச்சுன்ட்டு கணக்கு எழுதுவாங்க. சூட்சமத்தை கண்டு விட்டாலே நீங்களும் அதை கொடுப்பீங்க. 3 லட்சம் செலவானதுக்கு எப்படி 95 லட்சம் கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த 95 லட்சத்தை நானே கொடுத்தா புரியுதானே சொல்கிறது? அவாலா மூலமாக இவர்கள் டாஸ்மாக்கு, மணல் எல்லாவற்றிலும் அடிக்கும் கொள்ளை போனால் அவாலா மூலமாக பல்வேறு இடங்களுக்கு போகிறதா? இப்போ இது எப்படி அக்கௌண்ட்டு கொண்டு வருவீங்க பேங்க்குக்கு? மெடிக்கல் டூரிசம் பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு பாருங்க. ஒரு ஐஏஎஸ் அலுவலர் வினீத் தலைமையில், ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையில் விசாரணை குழு போட்டோம். அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பாக போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது கிட்னி திருட்டு அல்ல, கிட்னி முறைகேடு. கேட்பவன் கேனையாக இருந்தால் கேரளாவிலே எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டியது என்று சொல்வார்களே, அது போல இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இது போன்ற கிட்னி திருட்டு நடந்த போதெல்லாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடலங்க. காரணம் கேட்காத அரசியல், அவ்வளவுதான். தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் உரிமையாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன், அவர் ஒரு இடத்துல வெளிப்படையாக பேசுகிறாரு. நான் எங்க அப்பாவோட ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை தெரியுமா? அது 14.5 கோடி. நான் பண்ண மொத்த ஆபரேஷனே 252 தான். 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்ப நான் ரோல்ஸ் ராய்ஸ் பண்றது? திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா கிட்னியும் தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீதிமன்றம் திருப்பி கேட்குது, ஏங்க நீங்கள் அமைச்ச மருத்துவ குழு கிட்னி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கையில் சொல்லியிருக்குங்க, அப்புறம் என்னங்க எஃப்ஐஆர் போட உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டால், இல்லை சார் ரூல்ஸில் இடம் இல்லை சார்னு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்ரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார், இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாமல் லிஸ்ட்ல சேர்த்துருங்க, ஒருத்தர் விடாமல்.